சரிவர அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு மனக்கண்ணை பிரகாசிக்கப்படும். நம்முடைய சத்தியத்தை கர்த்தர் துணிக்கப்படும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரே தேவடி ஆண்டவரே 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 தாவே நீர் பேசும் தம்முடைய சத்தியத்தை துணிக்கப்படும். ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுடைய செவிகளை திறந்துள்ளோம். தம்முடைய சத்தை கேட்கும்படியாக இதயங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நாம் பிதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு நாள். என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? குட் ஃப்ரைடே. ஆனா எல்லாரும் துக்கித்து திரிகிற நாள். என்ன சொல்றாங்க? என்ன சர்வீஸ் போறீங்க? குட் ஃப்ரைடே சொல்லுங்க. அப்படியே வழியில இருக்கு மூஞ்சின்னு சொல்லி கேட்டா சொல்ல தெரியாது. அப்போ குட் ஃப்ரைடேன்றது யாரும் மறக்கல இது வரைக்கும். யாரும் மறக்கவும் இல்லை. குட் ஃப்ரைடே சொல்றாங்க. ஆனா எப்படி ஆண்டவர் அடிச்சு கொண்ட நேரத்தில் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி அப்படி துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடாது. நான் பாவம் செய்யாம தான் துக்கத்தை வெளிப்படுத்த. எப்படி? அது குட் ஃப்ரைடே என்னன்னா, அது என்னை பாவத்துக்குள்ளாக்காதபடிக்கு அவருடைய பாடு நினைவு கூர்ந்து என்னை மாற்றுகிறதா இருக்கிறது. ஒரு நாளில் அல்ல, ஒவ்வொரு நாளில் அல்ல, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்னை மாற்றுகிறதான பாடுகளா இருக்கிறது. அந்த பாடு நினைவு கூறுதல் எனக்கு என்னவா இருக்கிறது? நன்மையா இருக்கிறது. ஆனபடினால் the experience of a Good Friday shall bring in a reversal of your life. ஒரு பழைய ஜீவியத்தை மாற்றுகிறதான ஒரு ஜீவியத்தை தருகிறது தான் குட் ஃப்ரைடே. இந்த குட் ஃப்ரைடே இல்ல, அது அந்த நாள் அல்ல. அந்த நாளுக்குரிய பாடுகள் நினைவு பொழுது நம்முடைய ஜீவியம் ஒவ்வொரு நாளும் மாற்றப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய பாடுகளை நினைவு கூறுவோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஜீவியம் மாறுகிறது. அதுக்குத்தான் பாட்டு பாடாத, டான்ஸ் ஆடாத, குதிக்காதன்னு சொல்றேன். ஏன்னா அந்த ஜாக்கிரதை போயிடும். அந்த கர்த்தருடைய பாடு நினைவு போயிடும். அவருடைய சமூகத்தை பகிர்ந்து கழிக்கிறோம். எதில் மகிழ்ந்து கழிக்கிறோம்? என் ஜீவியம் நேரா இருக்கிறதுனால மகிழ்ந்து கழிக்கிறேன். என் ஜீவியம் கர்த்தரா நேர்த்தியா இருக்கிறதுனால மகிழ்ந்து கழிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுவான், நீதிமான்களுடைய கூடாரங்களில் கம்பீர சத்தம் உண்டு. என்னது? நீதிமான்களுடைய கூடாரங்களில் என்ன உண்டா? கம்பீர சத்தம் உண்டா? ஏன் ஏன் கூட இல்ல, தங்கள் படுக்கையிலே கம்பீரிக்கிறார்கள் போட்டு. எப்படி? நீதிமான்கள் தங்கள் படுக்கைகளிலே கம்பீரிக்கிறார்கள். அது ஞானி படுக்கையா? இல்ல. நைட்டு ஒரு நாளை முடிச்சு படுக்க போகும்போது அவன் படுக்கையில் என்ன பண்ண? கம்பீரிக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் ராத்திரி படுக்கும்போது எல்லாரும் நாளை குறித்து சிந்திப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க? யார் நமக்கு தீமை செஞ்சாங்கன்னு சிந்திப்பாங்க. அவனவன் தன்னைத்தானே சோதி தருகிற மனுஷன் இல்ல, நீதிமான் தன்னை சோதி தருகிறவனா இருக்கிறான். அப்போ அவன் அந்த நாளை குறித்து சோதி தருகிற போது என்ன நினைக்கிறான்? எனக்கு கர்த்தருக்கு உண்மையா நடந்து கொண்டேன் என்று சொல்லி கம்பீரித்து மகிழ்கிறான். எப்படி பண்றான்? கம்பீரித்து மகிழ்கிறான். எப்படி? தேவனுடைய சமூகத்தில் அவனுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷம் உண்டாகிறது. ஏனென்றால் அவன் தேவனுக்குறமான பாவங்கள் செய்யாதபடிக்கு அவன் தேவனுடைய மனதை அறிந்து ஜீவிக்கிறான். அதான் நீதிமான் பேரு. நீதிமான் யாரு? தேவனுடைய மனதை அறிந்து அதற்கேற்ற மாதிரி நம்முடைய மனதின்படி ஜீவிக்கிறது இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீங்கள் மனம் திரும்பினீர்கள், நமக்கு சொந்தமான மனது இல்லை. அது எத்தனை பேர் ஆமென்றீங்க? நான் மனம் திரும்புவது உண்மையானால் எனக்கு விருப்பமானது ஒன்றும் இல்லை. என் தேவனுக்கு எது விருப்பமாக தோன்றுகிறதோ அதுவே என்னுடைய விருப்பமா இருந்தால் எனக்கு பேர் நீதிமான். அப்பதான் நீதிமான். யாரு தேவனுடைய மனதை அறிந்து அதற்கு ஒத்தவனமாய் ஜீவிக்கிறானோ அவன் தான் யாரு? நீதிமான். அல்லது எவன் ஒருவன் தன் சொந்த மனதை தள்ளி தன் மனதை கட்டடமாய் திருப்பி அவருடைய மனதுக்கு ஏற்றவனமாய் ஜீவிக்கிறானோ, மனம் திரும்பினவனாய் ஜீவிக்கிறானோ அவன் தான் நீதிமான். இந்த மனம் திரும்புதல் யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? அவருடைய அன்பை நினைவு கூர்ந்து இல்லையா? மனம் திரும்பாத கீழ்ப்படிந்தானே ஆனால் அது பலவந்தம், நிர்பந்தம். இட் இஸ் பை ஃபோர்ஸ். ஆனா ஒரு தன்னைத்தானே தன் மனதை திருப்பி கர்த்தருக்கு அவரே ஒப்பு கொடுத்திருந்தானே ஆனால் அது மகிழ்ச்சி. ஆமா, இன்னைக்கு கீழ்ப்படிதல் பத்தி பொம்பளைகளுக்கு பிடிக்காத வார்த்தை கீழ்ப்படிதல் தான். அது என்ன பொம்பளை ஈக்குவல் இல்லையா? நாங்களும் ஈக்குவல் தான். நாங்க ஈக்குவல் தான். எதுக்கு? கீழ்ப்படியாம போறதுக்காக ஈக்குவல். கட்டுப்பாடற்ற ஜீவிப்பதா ஈக்குவல் இல்ல. இல்ல. எப்படி இருக்கணும்? அன்பினால் ஒருவருக்கொரு கீழ்ப்படியுங்கள். வேதம் அழகா போட்டுரும். பைபிளை போல சூப்பரான புத்தகம் உலகத்தே கிடையாது. வாசிங்க எபேசியர்
5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Submitting yourselves one to another in the fear of God. Submitting one to another. கீழ்ப்படிதல். Submitting one to another with the fear of God. வசி. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இங்கிலீஷ்ல கீழ்ப்படிந்திருங்கள்னாக்கா நமக்கெல்லாம் கசாயம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. கீழ்ப்படியதா இருக்கிறதா அப்படின்னு. இங்கிலீஷ் ரொம்ப பிரமாதமா சொல்லுது. சப்மிட் பண்ணுங்க. எப்படி? என்னை அவருக்கு ஒப்புவிப்பதும் அவர் அவனை தனக்கு ஒப்புவிப்பதும். இதானது அன்பினால வர்றது. அப்போ நாம் கர்த்தருக்கு தன்னை ஒப்புவிக்கிறோம் என்றால் அதுக்கு பேர் என்ன? மனம் திரும்புதல். நம்மை நாமே என்ன பண்றோம்? அவருக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக மனம் திரும்பி அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இல்லையா? நாம் மனம் திரும்பி அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுத்திருந்தாதான் நம்ம கீழ்ப்படுகிறது. சாயங்காலத்துல படுக்கைக்கு போன போது கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். அவருக்கு ஒப்பு கொடுத்தபடியே ஜீவித்தேன், அவருக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜீவித்தேன், என் மனம் திரும்பினபடியே நான் உண்மையா இருந்தேன், என் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுத்தேன் என்று சொல்லி கம்பீரித்து மகிழ்வான் இல்லையா? அப்படியானால் நம்முடைய ஜீவியத்துல ஒரு என்னது குட் ஃப்ரைடே, அந்த குட் ஃப்ரைடே என்ன பண்ணு தெரியுமாம்ல? அவர் பாடு நினைவு கூறும்போது அவருடைய பாடுகளை நினைவு கூறும்போது என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? அவருக்கு ஒப்பு கொடுக்க செய்கிறது. அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க செய்கிறார். அவருடைய அன்பை கண்டவர்களாக அவர் முதலாவது அவர் நமக்காக கீழ்ப்படிந்து வந்தார். யாருக்காக? நமக்காக. நம்மை கீழ்ப்படி பண்ணும் பொருட்டு நம்முடைய அன்பை தெரிவித்து அன்பினால் கீழ்ப்படியும்படி அன்பை தெரிவித்திருக்கிறார். அவர் முதலாவது அன்பை தெரிவித்தாரா? நாம் அவரை நேசித்தோமா? அவர்தான் அன்பை நேசித்தார் முதலாவது இல்லையா? அவர்தான் முதல்ல நம்ம நேசித்தார். அப்படித்தானே? பூமியில இயேசு வர்ற வரைக்கும் யாருக்காக தெரியுமா? தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நமக்காக வந்தார் என்றும் நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்றும் தெரிகிறது. அப்ப முதலாவது அவர் நேசித்தார். இப்ப நம்ம நேசிக்க முடிய எதிர்பார்க்கிறார். தப்பா ரைட்டா? அவர் நேசித்திருக்கிறார். நேசித்த பின்பு என்ன நேசின்னு சொல்றார். தப்பா ரைட்டா? அவன் எவ்வளவு நேசித்தார்? ஜீவனை கொடுக்க மட்டும் நேசித்தார் இல்லையா? அதான் ஒருத்தன் கேட்டானா, சின்ன காலமா சொல்லுவாங்க, சின்ன சண்டை சொல்லுவாங்க, நான் எவ்வளவு நேசிக்கிறேன், எவ்வளவு நேசிக்கிறவன், இன்னும் எவ்வளவு நேசிக்கிற எவ்வளவு நேசிக்கிறான் இல்லையா? ஏசு எவ்வளவு நேசிக்கிறார்? அவ்வளோ நேசிக்கிறார். எவ்வளவு நேசிக்கிறார்? இவ்வளோ நேசிக்கிறார். இவ்வளோ நேசிக்கிறார். இப்படி சிலுவையில கைகளை நீட்டி மட்டும் நேசித்தார். எவ்வளவு நேசித்தாரா? தன் கைகளை சிலுவையில ஒப்பு கொடுக்கத்தக்கதாக நேசித்தாரா? தன் சொந்த கைகளை ஆணி கடவத்தக்கதாக தன் நேசத்தை வெளிப்படுத்தினார். ரெண்டு கைகளையும் எவ்வளவு கிரியை செய்ய வல்லமை உள்ளவருக்கு தேவன் தம்முடைய கைகள் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு ஆணி கடாவப்படும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் சகலத்தையும் செய்ய அதிகாரம் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆனாலும் கூட தம்முடைய நேசத்தை உனக்கும் எனக்கு வெளிப்படுத்தும்படி அவர் தன் கைகளை செயலற்றதாக காண்பிக்கும்படி ஆணி கடாவப்படும்படி ஒப்பு கொடுத்திருந்தார் இல்லையா? எதற்காக? அவ்விதமாய் தம்முடைய அன்பை உங்களுக்கும் எனக்கும் தெரிவித்து அதன் மொத்தமாய் நாமும் அவருக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக தெரிவித்திருக்கிறார். அந்தபடியே நாம் என்ன பண்ணோம்? ஒரு அன்பா இருக்க வேணுமா? இங்கிலீஷ்ல ஒருவருக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவருக்கொருவர் ஒப்பு கொடுக்கறதுக்கும் கீழ்ப்படிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? 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 கீழ்ப்படிறது கொஞ்சம் வேதனையா தெரியும். ஒப்பு கொடுத்து நானாவே கொடுக்குறது. நம்ம எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறோம்? மனம் திருப்பப்பட்டிருக்கிறோமா? மனம் திரும்பி இருக்கிறோமா? திருப்பப்பட்டிருக்கிறோமா? தமிழ் தெரியாதுல முடியும். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? இல்ல யாரோ ஒருவரை திருப்பப்பட்டிருக்கிறோமா? நாம திரும்பி இருக்கிறோமா? வேற யாரும் நம்மள திருப்பி இருக்காங்களா? அப்போ அது முழுமையா இருந்தா, மனப்பூர்வமா இருந்திருந்தால், அந்த மனப்பூர்வமாய் மனம் திரும்பி இருந்தால் எந்த காரியத்தையும் அவர் நிமித்தமாக செய்ய ஆயத்தமுள்ளவனா இருப்போம். குடிகார புருஷனை நேசிக்கிறவனா இருப்போம். ஒரு கீழ்ப்படியாத மனைவியை நேசிக்கிறவனா இருப்பான். ஏன்னா அவன் மன திரும்பி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். மனப்பூர்வமாய் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்திருக்கிறான். இப்பொழுது அவன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்க அப்படின்னால தன் மனைவிக்கோ, தன் கணவனுக்கோ, தன் பிள்ளைகளுக்கோ, தன் அதிகாரிகளுக்கோ ஒப்பு கொடுக்கிறவனா இருக்கிறான். என்ன பண்றான்? சப்மிட். சப்மிட்ன்றது இஸ் வாலண்டரி ஆக்ட். எப்படி? இட் இஸ் an voluntary act. எப்படி? தன்னைத்தானே கொடுக்கிற ஒரு ஜீவிதம், தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை வெளிப்படுத்தின தெரியுமா? வாலண்டியரா ஜீவனை கொடுத்திருக்கிறார் இல்ல? ஆமா. பிலாத்து விசாரிக்கும் போது பேசுவான். சொல்லுவான், இங்க பாரு, நான் உன்னை விடுவிக்க முடியும், ஏன்னா
நீ பதிலே சொல்லாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொல்றாரு, இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்காம இருந்தா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாதுன்னு. இந்த அதிகாரத்தை எப்படி உன்னை விடுவிக்கத்தக்க அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறாயே, அந்த அதிகாரம் வானத்திலிருந்து கர்த்தர் கொடுத்திருந்தாலுடைய இந்த மாதிரி சொல்ல முடியாது உன்னால அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ராஜ்யம் உன்னுடையதா, இந்த ராஜ்யம் என்னுடைய இல்ல, என்னுடைய ராஜ்யம் பூமிக்குரியதல்ல பரலோகத்துக்குரிய. ஏன் தேவனுடைய ராஜ்யம் பூமிக்குரியது அல்லன்னு சொன்னாரு? ஏன் சொன்னாரு? அவர் நித்திய பிதா, நித்திய தேவன். அவர் அழிந்து போகிற பூமியை ஆட்சி செய்து கொண்டிருப்பார், அழிந்து போகிற பூமியை ஆட்சி செய்து கொண்டிருப்பார். அதனால தான் இந்த என்னுடைய ராஜ்யம் இதற்குரியது அல்ல, அது வானத்துக்குரியது, அது பரலோகத்துக்குரியது, அது ஆவிக்குரியது. அப்படியானால் நான் நினைத்திருந்தேனே, ஆனால் என்ன பண்ண பிதா என்ன பண்ணியிருப்பாரு இல்லையா? என்ன பண்ணிருப்பான்? எத்தனையோ லேகியன்ஸ் 6000 சோல்ஜர்ஸ், எத்தனை ஆவிகள் அனுப்பியிருப்பார், எத்தனை சேனை அனுப்பியிருப்பார், எத்தனை சேனைகளை அனுப்பியிருப்பார் சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம்? பாடல் படுவதற்கு அவசியம் இல்லை. நினைத்திருந்தால் பாடுகளை மேற்கொள்ளத்தக்கதாக அவருக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனாலும் அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, எப்படி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, தம்முடைய அன்பை ஜனங்களுக்கு தெரிவிக்கும்படியாக பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இயேசுவை நேசிக்கிறோம் என்பது உண்மையானால் பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். யாருடைய பாடலா இருக்கலாம், யார் மூலமா இருக்கலாம், யார் மூலமாக பாடல் வருமானால் ஒப்பு கொடுத்து ஆயத்தமுள்ளவர்களா இருந்தால், நான் மனம் திரும்பினது மனப்பூர்வம் என்ற அர்த்தம். நான் அவருக்காக மனம் திரும்பவில்லை, இவனுக்காக மனம் திரும்பவில்லை, என் தேவனுக்காக மனம் திரும்பி இருக்கிறேன், அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அந்தபடி நான் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னால் நான் அவர் நிமித்தமாக யாரையும் சகித்துக் கொள்வேன். யார் மூலமாகவும் பாடல் அனுபவிப்பதற்கு நான் ஒப்பு கொடுப்பேன் அர்த்தம். அதுக்கு தான் Good Friday. It's a Good Friday. We have been delivered from sins, and also we have been taught a lesson by the model through Jesus Christ. ரெண்டு குட் ஃப்ரைடே. ஒன்று எப்படி நம்முடைய பாவங்களை பரிகரிக்கப்பட்டு மன்னிக்கப்படுது, ஒரு குட் ஃப்ரைடே. இன்னொன்னு இப்போ நமக்கு ஒரு சரியான மாதிரி, எப்படி எல்லா வல்லமையும் பெற்றிருந்தவர் நம் நிமித்தமாக பிதாவின் சித்தம் செய்யும்படியும் நமக்கு நன்மை செய்யும்படியாகவும் என்ன செய்திருக்கிறார்? பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். எப்படி பாடுகள் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நாமும் அவரை நேசிக்கிறவர்களா இருந்தோமானால், அவரை நேசிக்கிறவர்களா இருந்தோமானால், நாம் மனம் திரும்பினது உண்மையா இருக்குமே ஆனால், நாம் மனப்பூர்வமாய் மனம் திரும்பினேன் ஆனால், நான் அன்பினாலே மனம் திரும்பினேன் ஆனால், எப்படி அன்பினாலே, காரியத்துக்கு இல்ல. கிறுக்குத்தனமா நிறைய பேர் இருக்கிற பாஸ்டர்மா இருங்கோ, நான் கத்து ஜோம்னா கத்து நல்ல செய்வார் இல்ல, கத்து பாடுகள். பிதா இயேசு பிரியமந்த செஞ்சார், இயேசு கிறிஸ்து பிதா பிரியமந்த செஞ்சாரு சொன்னாரா இல்லையா? ஏன் சொன்னாரு? நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமாவே செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை தானே இல்லையா? எப்ப தனியா விட்டார் அவரு? சிலுவையில கடைசி நேரத்தில் சொன்னாரு, பாவத்தெல்லாம் சுமந்து தீர்க்கிற போது அவர் பார்த்த பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணராக பிதா தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். அப்படிதான் சொன்னாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொன்னார் இல்லையா? அந்த பாவத்தை சுமந்து ஜீவனை விடு மட்டும்தான் நேரம், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகெயின் இயேசு கிறிஸ்து பிதா கூடவே இருந்தார். அப்போ அந்த மாதிரி சொன்ன, அது வரைக்கும் இயேசு இருந்த பிதா இருந்தார்ல கூட இருந்தார்ல. அப்போ தலையில அறியும், சிலுவையில் அறியும் போதுலாம் கூட இருந்தாரா இல்லையா? இருந்தார் தானே. காரி துப்பு கூட இருந்தாரா? மூஞ்சில காரி துப்புனாங்களே இருந்தாரா? தலையில குத்துனாங்களே இருந்தாரா? கண்களை கட்டி குச்சியால் அடிச்சாங்களே, கோலால் அடித்தாங்களே, அப்ப இருந்தாரா? இருந்தார், கூடவே இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமாய் இதோ உம்முடைய சித்தம் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொன்னாரே. அப்ப சொன்னாரு, புத்தகச்சூழல் என்னை குறித்து எழுதி, புத்தகச்சூழலில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்றார். இவைகளெல்லாம் எழுதி இருக்கிறது. இதெல்லாம் எழுதி இருக்குது. கல்வாரி சிலுவையிலே அறையப்படுவார், அவருடைய நன்மைகள் எல்லாம் மறுதளிக்கப்படும், அவர் நிந்திக்கப்படுவார், அவருக்கு அவருடைய முள்முடி சூட்டப்படும், கைகள் சிலை அறையப்படும் இல்லையா? எல்லாம் உண்டு. முகத்துல காரி துப்புவாங்க, எல்லாம் எழுதியிருக்கு. அதை சொல்லித்தானே வந்தாரு. என்ன சொன்னாரு? நான் உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன், புத்தக சொல்லி என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, நீர் நமக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். அப்போ பாடலாம் நமக்கு எங்க இருக்கு தெரியுமா? சரீரத்துல. நம்ம சரீரத்துல பாடுபடாமலே கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியுமா? சரீரத்தை பாடுபடாம கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியுமா? ஏனென்றால் தேசுத்தம் செய்யும்படிதான் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கு? இயேசு சொல்றாரு, இதோ உங்களுடைய சுத்தம் செய்ய வருகிறேன்,
புத்தக சொல்லும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். எதற்கு? அவருடைய சுத்தத்தை செய்வதற்கு சரீரம் வேணும் இல்லையா? அப்ப சரீரம் எதுக்கு சரீரம் வேணும்? நீதியை நடப்பிப்பதற்கும் இல்லையா, பாடுகளை படுவதற்கும் தான். அப்போ சரீரம் இல்லாம நீதி செய்ய முடியாது, நீதி நிறைவேற்ற முடியாது, தேவனுடைய மனதேர்ந்தது ஜீவிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறனால்தான் பிதாவுக்கு பிரியமானவர்களே செய்தார், பிதா அவரோடு கூடவே இருந்தார், இவ்விதமா நீதியை நிறைவேற்றினார். ஆனால் கடைசியில இந்த சரீரத்தை என்ன பண்ணாரு? பாடுகள் அனுபவித்தார். அப்பொழுதுதான் அவருடைய சித்தம் பரிபூர்ணமா நிறைவேறுகிறது. அப்போ குட் ஃப்ரைடே இஸ் a Friday. நமக்கு எப்படி? இட் இஸ் கிவிங் us a deliverance from sins. not only that, சந்தோஷம் தான் இருக்கும். பாவத்தை விடுதலை தெரிஞ்சாக்கா சந்தோஷம் தான். ஆனால் சரீரத்திலே இயேசு கிறிஸ்து மாடல் பார்த்து காமிச்சிருக்கிறார். அந்த சரீரத்திலே பாடுகள் அனுபவித்தார். அதுவும் என்ன உண்டாயிற்று? அதுவும் இது இயேசு தான். இதா இருந்தாரா கூட பாட கூட இருந்தாரா இல்லையா? பாட சுத்தம் தானே போட்டிருக்கு. வாசிங்க எபிரேயர், வாசிங்க. Hebrews 2 அதிகாரம் 10 வசனம். இல்ல 9 10 வாசிங்க. 9 and 10. Hebrews 2nd chapter 9 and 10. But we see Jesus, who was made a little lower than the angels for the suffering of death, crowned with glory and honor, that he, by the grace of God, should taste death of the truth. For it became him, for whom are all things, but by whom are all things, in bringing many sons unto glory, to make the captain of their salvation perfect through suffering. வாசிங்க, தமிழ் வாசிங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அப்படி பாருங்க, கர்த்தருக்குள் பூர்ணப்பட வேண்டுமானால் என்னது? பாடு அனுபவிக்க வேணும். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவுக்கு பாடல் மூலமா பூர்ணப்படுத்தப்பட வேண்டுமானால் நாம் அதை விட நல்லவங்களா என்ன இல்ல? அப்போ அவர் பூர்ணம் இல்லாம இருந்தாரா என்ன? யோசிச்சு பாருங்க. என்ன போட்டிருக்கு? பாடுகளினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து குறைவுள்ளவராக இருந்தாரா? இல்ல. அப்படியானால் பூர்ணப்படுத்துவதற்கு மற்ற நிமித்தமாய் பாடுபட வேண்டியதா இருந்தது. அவர் நிமித்தமாக உண்டாகவில்லை. நீங்களும் நானும் படுகிற பாடுகள் நம்ம நிமித்தமாக அல்ல, மற்ற நிமித்தமாக பாடுகளா இருக்கிறது. நான் திருடினால் அடிக்கப்படவில்லை, நான் இந்த பேசுறதுனால திரும்ப துக்கப்படுத்தப்படவில்லை, நான் மற்றவர்களுக்கு தீமை செய்தபடினால் தீமை செய்யப்படுகிறது இல்லை, நாம் நல்லவர்களாகவே இருக்கிறோம். ஆனாலும் நீங்களும் நானும் பூர்ணப்படுத்தப்படுவதற்கு மற்றவர்களாலே உபத்திரப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நம் ரட்சிப்பின் அதிபதி சரியான ஒரு மாதிரியை இவ்விதமான ஒரு வெள்ளிக்கிழமை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி? நீ நல்லவனா இருக்கலாம், ஆனாலும் கூட நீ பூர்ணப்படுத்தப்பட வேண்டுமானால் உன்னுடைய சொந்தக்காரர்களால, உனக்கு அருகாமையில் இருக்கிறவர்களால, நீ நேசிக்கிறவர்களால, நீ உண்மையா இருக்கிறவர்களாலே நீ பூர்ணப்படுத்தப்படும்படிக்கு பாடுபட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதைத்தான் குட் ஃப்ரைடே வெளிப்படுத்தியிருக்கிறது. இவ்விதமாக இது நல்ல வெள்ளி, இது நல்ல வெள்ளி. ஏனென்றால் நான் விதமாக பாடுகள் மூலமாய் பூர்ணப்படுத்தப்படுவதற்கு அவருக்கு மாதிரியாக இருந்தார். ரட்சிப்பின் தலைவனாக இருந்தவர் இல்லையா, ரட்சிப்பின் நாயகனாக இருந்தவர். அவர் நமக்காக பாடலைப்பட்டார். எதற்காக அவர் பாடுபட்டார்? என்ன? அவர் அக்கிரமத்தின் நிமித்தமாக இல்ல, மற்ற நிமித்தமாக அவர் உத்தரப்படுத்தப்பட்டார். இவ்விதமாக உத்தரப்படுத்தப்படுவது பிதாவுக்கு ஏற்றதா இருந்தா. எப்படி? உபத்திரத்தின் மூலமாக அவரை பூர்ணப்படுத்துவது எப்படி இருந்ததா?
அவர் கேட்ட பிதாவு கேட்டதா இருந்ததா? அப்படியானால் நீங்களும் நானும் கூட பூர்ணப்படுத்தப்படும்படி, யாரை போல? தெய்வத்தை போல பூர்ணப்படுத்தப்படும்படிக்கு எப்படி வரணும்? என்ன பண்ணணும்? பாடுகள் பட வேணும் இல்லையா? பாடுகள் பட வேணும். இப்ப தேவன் என்ன வந்தாரு? மாம்சமாக வந்தார். தேவன் மாம்சமாக இருந்தமா அவசியமா இல்லையா? வந்தார். எதற்காக? நம் மூலமாக பாடல் அனுபவித்தவராய் நமக்கு ரட்சிப்பு உண்டாக்கும்படி, நம்ம ரட்சிப்பின் நாயகனாக கர்த்தர் என்ன பண்ணா? பாடல் பட்டவராக பூர்ணப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாயிற்று. இப்படியா தான் நமக்கு ஒரு மாதிரியை கிறிஸ்து மூலமாய் காண்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாக. இயேசு கிறிஸ்து கூட சொல்லக்கூடாது, இயேசு மூலமாக. இயேசு கிறிஸ்துனா உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு கிறிஸ்து, அதுக்கு முன்னாடி இயேசு. அப்போ இயேசு மூலமாக நமக்கு ஒரு மாதிரி, நல்ல மாதிரி. இந்த மாதிரி என்ன காண்பிக்கப்பட்டது? குட் ஃப்ரைடே. இட் வாஸ் குட் ஃப்ரைடே. அந்த குட் ஃப்ரைடேல என்ன பண்ணிருக்காரு? பாவம் மன்னிக்கப்பட்டது எல்லாரும் எழுதி வச்சிருக்கு. ஆனா பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு நான் பூர்ணமடைய வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு என்ன ஆகணும்? நான் பூர்ணமடைய வேண்டும். பூர்ணமடைய என்ன பண்ணும்? நம்முடைய பாவத்தை மட்டுமா பாடுகள் மாறக்கூடாது, நம்முடைய சிந்தனையோட தாழ்வு மாறக்கூடாது. நம்ம வாயின் வார்த்தையினால பாவம் அதுக்கப்புறம் அது பூர்ணமாக்காது. நாம் நல்லவர்களாய் இருந்து, கிறிஸ்துவை போல உண்மையுள்ளவராய் இருந்து, பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறவர்களாய் இருந்து, ஆனாலும் மற்றவர்களால் உபத்திரப்படுத்தப்படுவது நாம் பூர்ணமாவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய ரட்சிப்பினால், அவருடைய ரத்தத்தினாலே உண்டாயிற்று. அவருடைய பாடுகள் மூலமாக, ரத்த சிந்தை மூலமா நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. ஆனால் நாம் பூர்ணமடைவதற்கு இயேசு கிறிஸ்து எப்படி பாவமில்லாதவராக இருந்தும் கூட இல்லையா? பாவமில்லாத இருந்தும் கூட அவருக்கு பிதாவுக்கு தமக்கு பிரியமானவர்களை எங்க கொண்டு சேர்க்கணுமா? மைமேலே சேர்க்க வேணுமா? யார? உங்களையும் என்னையும் மைமேலே கொண்டு சேர்க்கும்படியாக இவர் பூர்ணமடைந்தால் மாத்திரமே நம்மை பூர்ணப்படுத்த முடியும். ஆனபடியினால் அவர் பூர்ணராக்கப்படுவதற்கு உபத்திரவத்தின் மூலமாக நிறைவேற்றுவது பிதாவுக்கு பிரியமா இருந்ததா? அப்ப நாமும் பூர்ணமடைந்து என்ன பண்ணணும்? பாடல் படணும். பாடல் நம்முடைய அக்கிரமத்துக்கு மட்டுமா பாடுபட்டா அது கர்த்தருக்கா பாடுபட்ட சொல்ல முடியும். என் வாய் கொழுப்பு சீரியல் ஓட்டிருப்பாங்க. திரும்ப உங்களுக்கு திரும்ப கேள்விப்பட்டீங்களா? வாய் கொழுப்பு சீரியல் ஓட்டினா என்னது? சீரியல் ஓட்டினா கேள்விப்பட்டீங்களா? ஒரு பிச்சைக்காரன் வந்தானா, ஒரு அம்மா சாப்பாடு போட்டுச்சான். அவள் சாப்பாடு போடும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க. நானும் யாரு? பிச்சைக்காரன். அந்த அம்மா சாப்பாடு போட்டாங்களா? பார்த்து என்ன சொன்னா? ரொம்ப அழகா இருப்பீங்க. நானும் அவன் மூஞ்சிலே கொடுத்தாங்க. கஞ்சி ஊத்த வந்தவ அவ காஞ்சி ஊத்த நல்ல மகராசி நல்லா இருமா இல்லையா? மகராசி நல்லா இருக்குமான்னு சொல்லுவாங்க எல்லாரும். அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? இல்லை நல்லா இருக்கணும்பாங்க இல்லையா? இந்த பையன் என்ன சொன்னா? நீ நல்லா இருக்கிறேன்னா இல்ல, அதுக்கு என்ன பண்ணாங்க? கொண்டு வந்து கஞ்சி மூஞ்சலி ஊற்றிட்டாங்க. அது இங்கெல்லாம் ஒழுகுதான். அப்ப இன்னொரு பண்ணார கேட்டேன், மேலெல்லாம் கஞ்சி ஊற்றுவீங்க. வாய் கொழுப்பு சீலடி. வாய் கொழுப்பு சீலைன்னு என்னது? துண்டு இல்லையா? சீலை வடிது. நான் அது மாதிரி நம்ம பாவம் செய்து நம்ம உபத்திரப்பட்டா கத்திருக்கான்னு சொல்லக்கூடாது. அப்ப பூர்ணமடைய முடியாது. அப்ப பூர்ணமடையவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவம் பரிகரிக்கப்பட்டாயிற்று, பாவம் இல்லாதவன மாற்றப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன். ஆனால் நான் மனப்பூர்வமாய் மனம் திரும்பினேன். ஆனால் என்ன பண்ணணும்? பாடலுக்கு கொடுக்கிறவனா இருக்கிறேன். ஏனென்றால் நான் பூர்ணமாக்கப்படுவதற்கு பாடல் மூலமாக ஊற்றப்படுவது நன்மையா இருக்கிறது. கர்த்தருடைய சுத்தமா இருக்கிறது. யாருடைய சுத்தம்? தேவனுடைய சுத்தமா இருக்கிறது. எத்தனை பேர் அது பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ நம்ம குட் ஃப்ரைடேல ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என் பாவங்கள் பரிகரிக்கப்படும்படி நான் ஏற்க வேண்டிய தண்டனைகளை இயேசு கிறிஸ்து தண்டனை செலுத்தி ஏற்றுக்கொண்டார். ரத்தம் சிந்தனை மாத்திரமல்ல, ஜீவனையும் கொடுத்தார், உயிரையும் கொடுத்தார் இல்லையா? அப்போ என்னுடைய பாவம் பரிகரிக்கப்பட்டது. இது ஒரு படி. அதுக்கப்புறம் என்ன பண்ணா? கதவு திறக்கிறது தான் ஒண்ணு. அப்புறம் மேலே ஏறணும்ல இல்லையா? அவ பாடு இருக்குமா? இருக்கும் இல்லையா? அது எப்படி இருக்கணும்? நமக்கு இந்த ஜீவித்தோட பாடா இருக்கும் ஒழிய நாம செய்யற பாவம் வரக்கூடாது, நம்முடைய மிருகம் வரக்கூடாது. நம்மை மற்றொரு உபத்திரப்படுத்த நான் அதை சகித்துக் கொள்ள வேண்டும். விதமாய் நான் பூர்ணப்படுகிறேன். அப்ப குட் ஃப்ரைடே எப்படி? எது குட் ஃப்ரைடே? நமக்கு பாவம் பரிகரிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று அறிந்து விசுவாசிக்கிற பாருங்க, அது நல்ல ஃப்ரைடே, நல்ல வெள்ளிக்கிழமை. இந்த நல்ல வெள்ளிக்கிழமையில தான் விதமான ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாயிற்று, விதமான விடுதலை உண்டாயிற்று. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக நான் பூர்ணப்படும்படி உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாத மாதிரி அங்கதான் வெளிப்படுத்தப்பட்டது. எங்கே? அந்த வெள்ளிக்கிழமையில தான் வெளிப்படுத்தப்பட்டது. அது ஒரு நல்ல மாதிரி. எப்படி? நல்ல மாதிரி இல்லையா? இயேசு கிறிஸ்து அந்த ஊர்ல இருந்தார்ல, யூத கோத்திரம் தானே, யூதா கோத்திரம் தெரிந்தானே, ராஜா கோத்திரம். யூதா கோத்திரம் என்ன கோத்திரம்?
ராஜகோத்திரம் யூதால வந்திருக்காரு. இன்னும் கேட்டா கரெக்டா தாவீது வம்சத்தை வந்திருக்காரு. எங்க வந்திருக்காரு? தாவீது வம்சத்தை வந்திருக்காரு. தாவீதுல இருந்து 14வது தலைமுறை இயேசு. தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் 14 தலைமுறையில வரும். கரெக்டா 14 வரும் இல்லையா? இயேசு கிறிஸ்து தாவீதுல இருந்து 14வது தலைமுறையில இயேசு கிறிஸ்து வந்தார். நான் தாவீது பரம்பரை சொல்லலாம் தானே சொன்னாரா? சொல்லல. அது பாட்டு கம்னு இல்லை இல்லையா? யார்கிட்டையும் சொல்ல அவருக்கு தெரியும் நான் தாவீதின் குமாரன், தாவீதுடைய வம்சம். ஆனா என்ன பண்ணாரு? பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கு தன்னை உயர்த்தாது இருந்தார். அப்போ பாடுகள் அவர் நிமித்தமா வந்ததா மற்றொரு மூலமா உண்டாயிற்றார்? மற்றொரு மூலமா உண்டாயிற்று. அப்போ எதுக்காக கர்த்தர் அமைத்தார் என்றால் இயேசு கிறிஸ்து பூர்ணராக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாமும் பூர்ணமாக்கப்பட்டு மகிமையிலே கொண்டு சேர்க்கப்படும்படியாக நமக்கு மாதிரியா இருக்கும்படி அவர் பாடுகள் பட்டார். அப்போ நமக்கு பாடல் வரும்போது அநியாயமாய் பாடுபடுது. நம்ம செய்யாத தீமைக்கு பாடு வருது. நம்ம சகிக்க முடியும், ஆனா சகிக்காம போயிட்டோம். அதுக்கு என்ன பண்ணாக்கா அதுக்கு என்னது பாடு சொல்ல முடியுமா? நம்ம இல்ல, சகித்து கொள்ள வேணும். சகித்து கொண்டால்தான் நான் பூர்ணமாகிறேன். நமக்கு யாரோ கீழ்ப்படியல, சகித்து கொள்ளவும் வேண்டாமா? இல்லையா? இயேசு கிறிஸ்து வானாதி வானங்களை உண்டாக்கிறவர். அவர் உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவரையெல்லாம் உண்டாக்கப்படவில்லை. ஆனால் தாம் உண்டாக்கிற மனுஷன் மூலமாக உபத்திரவங்களை பெருகின போது ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? அதான் எப்படி நீங்க ஒப்பு கொடுங்க. அப்போ நான் பாடு ஒப்பு கொடுத்தால் நான் என்ன பண்ணுவேன்? அவர் பூர்ணரானது போல நானும் பூர்ணமாக்கப்பட்டு மகிமையிலே சேர்க்கப்படுவேன். அப்ப நான் மகிமையிலே சேர்க்கப்படுவதற்காக நமக்கு கர்த்தர் ஒரு மாதிரியையும் அதே வெள்ளிக்கிழமை தான் தெரிவித்திருக்கிறார். இந்தபடியாக ஆரம்பமும் அவரால் உண்டாயிற்று, அது இந்த வெள்ளிக்கிழமை உண்டாயிற்று. அந்த முடிவு பூர்ணமாக்கப்படுவதும் அந்த குட் ஃப்ரைடே உண்டாயிற்று, அந்த வெள்ளிக்கிழமை உண்டாயிற்று. அப்படியானா அதனால தான் அது பேரு குட் ஃப்ரைடே. நம்ம அதுக்காக துக்கப்படுறது, கஞ்சி பிடிக்கிறது, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் இல்லையா? அது ஆனால் பாடு நினைவுகூர்ந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என்னென்றால் நான் பெற்று ரட்சிப்பினுடைய விலை கரையத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவாதி தேவன் மனுஷனாக அவதரித்து எல்லாராலும் ஈனமாய் நடத்தப்பட்டு ஈனச்சிலே பலியாகி தன்னைத்தானே மனத்துக்கு ஒப்பு கொடுத்தார், பாடல் பட்டு ஒப்பு கொடுத்தார் என்று அறிந்து கொள்ளும் போது நான் பெற்று ரட்சிப்பினுடைய மேன்மை குறித்து அறிந்து கொள்ள முடியும். இல்லாட்டினா அப்படின்னா எல்லாம் ஓரளவு தான், சும்மா எல்லாம் பேசிட்டு இருக்கலாம். இப்படி சொல்றவங்க இன்னும் கீழே போவாங்க, மேலே போக மாட்டாங்க, இருக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி போதும் சொல்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அந்த நிலவத்தை இருக்க மாட்டாங்க, கீழே இறங்கிடுவாங்க, மேலேயும் போக மாட்டாங்க. அப்படி இன்னும் சொல்லுவாங்க, நிற்கவும் மாட்டாங்க, கீழே போயிடுவாங்க. ஒண்ணு அதெல்லாம் பார்த்தா முடியுமான்னு சொல்லி கடைசியில் பார்த்தா விரகத்தில் இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? அந்த அளவுக்கு கீழே போயிடுவாங்க. அப்படியா நான் பாடல் ஒப்பு கொடுக்கிறேன் இல்லையா? அவரோட பாடல் பட்டு ரட்சிப்பை தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு மூலமாக நான் பூர்ணமடையத்தக்கதாக உபத்திரவங்கள் மூலமாக நான் பூர்ணப்பட வேண்டும் இல்லையா? தம்முடைய குமாரரை மகிமையிலே சேர்ப்பதற்காக ரட்சிப்பின் நாயகனாகிய இயேசு கிறிஸ்து பாடல் மூலமாக பூர்ணப்படுத்தப்படுவது பிதாவுக்கு சித்தமாயிருந்தது அல்லது ஏற்றதாயிருந்தது. அப்படின்னா குட் ஃப்ரைடே, ஏன் குட் ஃப்ரைடே? ரட்சிப்பை தந்தது முதலே என்னை பூர்ணமாக்கப்படுது, அதே குட் ஃப்ரைடே இல்லையா? எல்லாம் ஒப்புக்கொடுச்சம் பண்ணுங்க. அந்த குட் ஃப்ரைடே எனக்கு அனுபவமாக மாற வேண்டும். எல்லாம் ஒப்புக்கொடுச்சம் பண்ணுங்க. இனிமே அந்த பாடலை மறக்க மாட்டேன். அந்த பாடலை நினைக்கும் போது நான் திரும்பவும் பாவத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் இருக்கும். ஏனென்றால் அன்பானது, அந்த அன்பு எனக்காக பாடுகள் பட்ட அன்பு, எனக்காக உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்த அன்பு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எனக்கு என்ன பண்ணும்? சிந்தனையிலும் கூட எனக்கு என்ன உண்டாகாது? தீமை உண்டாகாது. என் வாயின் வார்த்தைகளிலே எவ்விடத்தில் தீமை உண்டாகாது. என்னுடைய கிரியில் ஒன்றிலும் கூட தீமை உண்டாகாது. அவ்விதமாக ஜீவிக்கிற நான் அவரை போலவே பூர்ணப்படுத்தப்பட்டவனாய் மகிமையிலே சேர்க்கப்படுவேன். அதற்காகவே அவர் உபத்திரங்கள் மூலமாக நடந்து பூர்ணமாக்கப்பட்டவராய் நம்மை மகிமையில் சேர்ப்பதற்காகவே ஒரு உபத்திரங்களை பட்டிருக்கிறார். ஒப்புக்கொடுச்சோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே
உபத்திரம் வரும்போது கர்த்தாவே எங்கள் நிமித்தமா வந்தால் நாங்கள் கர்த்தாவே சுத்திகரித்துக்களோ ஒருவேளை மற்றவர்களா வந்தால் கர்த்தாவே அதை சந்தோஷமாக எண்ணி ஆனால் பூர்ணப்படுத்தப்படுகிறேன். நான் பாவத்தை சகிக்கிறவன், மீறலை சகிக்கிறவன், காயப்படுத்துவதை சகிக்கிறவன், உபத்திரப்படுவதை சகிக்கிறவன் என்று சொல்லி பூர்ணமாக்கும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக நீர் கல்வாரி சிலுவையிலே காண்பித்த மாதிரியை அந்த நல்ல வெள்ளிக்கிழமையிலே காண்பித்த மாதிரியை பற்றி கொண்டு கர்த்தாவே நான் பூர்ணமடையத்தக்கதாக இவர் உத்தம இருதயத்தை தாரும், இவர் உத்தம இருதயத்தை தாரும், பாடல் ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக நாங்கள் கர்த்தாவே ஜீவிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரோடு பேச நல்ல ஆலோசனைக்காய் அவர் கட்டளையிட்ட ரட்சிப்புக்காக பூர்ணப்படுத்த முடியாத கொடுத்த மாதிரிக்காக நன்றியுடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வருவார். ஆமென். அல்லேலூயா.